தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. இரட்டுக்கடை அல்வா உரிமையை வரதட்சணையாக கேட்பதாக முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளித்துள்ளது. தனது கணவர் வீட்டினர் வரதட்சணையாக இரட்டுக்கடை அல்வா உரிமையை தங்களுக்கு மாற்றித் தரும்படி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இரட்டுக்கடை அல்வா உரிமையை வரதட்சணையாக கேட்பதாக முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டுக்கடை உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளித்துள்ளார். சார், எங்கள் சொந்தக்காரங்க இப்படிலாம் த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் அந்த கேஸை ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு. எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் சொல்லியே எங்களை த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? டௌரியா நகை, கேஷு நிறைய ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 டேஸாக. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டலையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன், எந்த மீடியா என்ன பண்ணிடுன்னு சொல்லி. எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட்டு பப்ளிக்கு. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டை நம்புகிறோம். அதனால தான் கவர்மெண்ட்டில் சிஎம் செல்லுக்கு நான் அனுப்புனேன். எனக்கு தமிழக முதலமைச்சர் இதுக்கு எனக்கு ஒரு பதில் எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார். நான் உங்களுக்கு மீடியா மூலியமாக ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம். இதுக்கு நீங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு துணை நிற்கணும். நாங்கள் காவல்துறையை நம்புகிறோம். அதனால தான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னோம். காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இரட்டுக்கடை உரிமையை வரதட்சணையாக கேட்பதாக முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அது உலக புகழ் பெற்ற நெல்லை இரட்டுக்கடை அல்வா உரிமையாளராக இருக்கிறவர் உரிமையாளராக கவிதா சிங். சரியா? அதாவது இவருக்கு சொந்தமான கடை உலக புகழ் பெற்றதோட மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு வாடிக்கையாளர்கள் இவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்நிலையில இவங்களோட பொண்ணான ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நபருக்கு, அதாவது கோயம்புத்தூரை சார்ந்த நபர் ஒருவருக்கும் கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி திருமணம் ஆச்சு. தாரையத்து பகுதியில் இருக்கிற அமோகா பேலஸ் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற இந்த திருமணத்தை கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல நடத்தி வச்சாங்க. இந்நிலையில அந்த பொண்ணு ஸ்ரீ கனிஷ்காவை அவங்க மாப்பிள்ளை வீட்டார் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொல்லி அவங்க தற்போது முதல்வர் தனிப்பிரிவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கணவரானவர், அது கனிஷ்காவோட கணவர் பல்ராம் சிங் அப்படிங்கிறவர் இருட்டுக்கடை உரிமையை தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கொடுமைப்படுத்துறதோட இல்லாம திருமணம் முடிந்த அரை மணி நேரத்துல 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபெண்டர் கார் வேணும்னு சொல்லி கேட்டு நெருக்கடி கொடுத்ததாகவும், தொடர்ச்சியா இதே மாதிரி வரதட்சணை புகார் கொடுத்ததோட மட்டும் இல்லாம மற்றொரு பெண்கள் கூட தொடர்பு இருந்த ஒரு சூழ்நிலையில இது குறித்து அவரோட, அதாவது அவங்க தொடர்பு இருந்திருக்கு. இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, கனிஷ்கா தன்னோட தாயார் கவிதா சிங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதோட இல்லாம அவங்கள பகிரங்கமா மிரட்டினதோட இல்லாம கொலை செய்வதாகவும் மிரட்டி இருக்கிறதா சொல்லி அவங்க தரப்புல புகார் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஏறத்தாழ 4 முதல் 5 கோடி ரூபாய் செலவுல வெகு விமர்சையாக நடத்தப்பட்ட இந்த திருமணத்துல மாப்பிள்ளை வீட்டார் அரை மணி நேரத்துல அது திருமணம் முடிந்த அரை மணி நேரத்துல தாங்கள் பகிரங்கமாக மிரட்டப்பட்டதாகவும், உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த மண்டபத்தின் வாயில வச்சே மாப்பிள்ளை வீட்டார் பல்ராம் சிங்கோட வீட்டார் மிரட்டதாகவும் தற்போது கவிதா சிங் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்துல இது புகார் கொடுத்திருக்கிற நிலையில மேல் நடவடிக்கைக்காக என்ன பண்ணாங்கன்னா, முதல்வரோட தனிப்பிரிவுக்கு இந்த கடிதத்தை, அதாவது மின்னஞ்சல் வழியா அந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இதுல முறையான நடவடிக்கை எடுத்து அவர் மீது வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணணும், அதே மாதிரி தங்களுடைய இழந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது அவங்க புகார் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டமே வியந்து பார்த்த திருமணங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லி சொல்லலாம். இந்நிலையில திருமணமாய் 2 மாதத்திற்குள்ளேயே திருமணமான கனிஷ்கா ஏற்கனவே தன்னோட தாய் வீட்டுக்கு 1 மாதம் ஆச்சுதான். இப்ப தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்லயும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகள்லயும் தவறான தகவலை பரப்பிட்டு இருக்கிறதாகவும், இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், முதல்வர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி காவல்துறை தரப்புலையும் அது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லி தற்போது அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.
கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார். அரிட்டாவோட பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்கள் அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களாம்மா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணி பண்ணார் மட்டும் அரிட்டாவோட பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்கள் அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களாம்மா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணி